சோ அன்னைக்கு நம்ம வந்து அரே பார்த்தோம் ரைட்டா அரே பார்த்தோம் சரியா சோ அரேல வந்து நேத்து நம்ம அந்த ஃபார் ஈச் இதெல்லாம் பார்த்தோம்டா ரைட்டா ஆமா தல ரெண்டு அரேவை எப்படி ஜாயின் பண்றது ஓகே வேரியபிள் அரே 2 இருக்கு சரியா இதுல வந்து we have the two arrays இப்போ வந்து நமக்கு அரேவை வந்து அரே 2 வந்து அரேல மெர்ஜ் பண்ணணும்டா சரியா இந்த கேஸ்ல ar.join மெத்தட்ரா ஜாயின் ஒரு மெத்தட் இருக்கு சரியா எழுதிக்கோ join இந்த join method யூஸ் பண்ணி we can merge the two arrays ஓகேவா ஓகே join யூஸ் பண்ணி array 2 அப்படினு போட்டா அப்படினா merge ஆயிடும்டா ரெண்டுமே ஓகே ஓகே தல இதெல்லாம் ஐயோமா யார் array.join array 2 ஓகே தல அது கரெக்ட்டா அதே பொசிஷன் அந்த பொசிஷனுக்கு அந்த பொசிஷன் ஜாயின் ஆயிக்கும் என்னடா இல்ல பொசிஷன் இது என்ன பண்ணும் ரெண்டையுமே ஸ்ட்ரிங்கா மாத்தி விட்டுறோம் இங்க பாரு இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படினா இது ஜாயின் பண்றதுடா ஃபர்ஸ்ட் அரே வந்து இந்த மாதிரி இருக்கு கோபி அரேன்னு இருக்கு அரே 2 இந்த மாதிரி இருக்கு ரெண்டையும் போட்டோம் அப்படினா இதோட இது ஜாயின் ஆயிக்கும் இதோட இது ஜாயின் ஆயிக்கும் ஓகே ஓகே சரியா சேம் சினாரியோ இப்ப என்ன பண்ணா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் போடுவோம் போட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கா வந்து கன்வெர்ட் ஆயிடும்டா ஏன்னா ஜாயின் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங் தான்டா சரியா புரியுதா இல்லையா அரே வந்து it has join functionality okay so it is used to join the array values டா புரியுதா நான் சொல்றது புரியுதுல உள்ளுக்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட்ட வந்து மெர்ஜ் பண்ண ட்ரை பண்ணுடா இப்ப இந்த கோபியை வந்து இதோட மெர்ஜ் பண்ணுச்சு ஹரியை இதோட மெர்ஜ் பண்ணுச்சு அந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்டை இதோட மெர்ஜ் பண்ண ட்ரை பண்ணும் it will cannot and it will convert as a string value டா ஓகேவா ஓகே ஓகே அதுதான் இப்ப இங்க நடந்துருக்கு இப்ப என்ன பண்ணலாம் இப்ப இந்த ஜாயின் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னு வெச்சுக்கோவேன் இப்போ உனக்கு வந்து என்ன பண்ற நீ வந்து எதை ஸ்ப்ளிட் பண்ற ஏதாவது வேல்யூ ஸ்ப்ளிட் பண்றேன்னு வெச்சுக்கோவேன் உதாரணத்துக்கு எங்க போலாம் ஃபோன் நம்பர் ஸ்ப்ளிட் பண்ணுவோம் வேல்யூ ஈக்குவல் டு ஃபோன் நம்பர் எது வேணா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் +91 ஓகேவா 963775522 ஓகேவா இப்படி இருக்கா ஆமா என்ன பண்றோம் வேல்யூ டாட் ஸ்ப்ளிட்னு இருக்கா ஸ்ப்ளிட் நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகுமா இப்போ இந்த மாதிரி ஒரு வேல்யூ என்ன பண்றேன்னா இப்போ இந்த மாதிரி இருக்க வேல்யூ ஒரு வேரியபிள்ல போடுறேன் போடுறேன் சரியா இப்போ ஸ்ப்ளிட்டட் அப்படிங்கிற வேல்யூ இருக்குல இதுல பார்த்தீங்கன்னா என்ன இது இருந்துச்சு இதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும்டா ஓகே இப்போ என்ன பண்ணலாம் இப்போ இது வந்து அரே தானே அரே ஆஃப் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஓகேவா இப்போ என்ன பண்ணலாம் இதையெல்லாம் நம்ம மெர்ஜ் பண்ணலாம் ஸ்ப்ளிட்டட் டாட் ஜாயின் அப்படி சொல்லி போட்டா அப்படின்னா இப்போ இந்த மாதிரி மெர்ஜ் ஆயிட்டா ஓகே தல புரியுதா இல்லையா டிஃபரன்ஸ் புரியுதா இல்லையா என்ன யூஸ் ஜாயினோட யூஸ்
ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஜாயின் பண்ற மாதிரி டேஷ் போட்டு வந்துருங்களா? ஆமா, டேஷ் வந்து அப்பெண்ட் ஆகும். அதாவது இப்போ என்னன்னா ஒரு அரேல வந்து ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோவேன், நேம்ஸ் கோபி ஹரின்னு இருக்கு. எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த கோபி ஹரி ரெண்டையுமே ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணணும், அதாவது ஒன்னா சேர்த்தணும். இந்த நேம் என்ன பண்ணலாம், நேம் டாட் ஜாயின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை போட்டு அதை கமாண்ட் கொடுத்தீங்கன்னா கமா செப்பரேட்டர்ல அது வந்து ஜாயின் ஆகிக்கும். என்னாச்சு? நேம்ஸ் டாட் ஜாயின் இங்க பாரு, அரே இருக்குல்ல, அரே வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிருச்சு, இந்த மாதிரி ஜாயின் ஆயிடுச்சு. ஐ மீன் கமா கொடுத்தா கமாவால ஜாயின் ஆகும், ஐஃபன் கொடுத்தா ஐஃபனா ஜாயின் ஆகும். புரியுதா? கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் இடையில வந்துடும். ரெண்டு அரையும் ஜாயின் பண்ணும்போது இடையில எது கொடுக்கணுமோ அது வந்து சேர்த்துக்குண்டா. பிளஸ் கொடுத்தா ஈக்குவல் டு, பிளஸ் கொடுத்தா பிளஸ் ஜாயின் ஆகும். புரியுதா இல்லையா? புரியுது புரியுது புரியுதுடா? புரியுது புரியுதுல, நோட் பண்ணிக்கிறேன். வேல்யூ போடுறேன், நான் என்ன பண்றேன்னா ஜாயின் பண்றேன் எல்லாத்தையுமே. கமா செப்பரேட்டர் இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கும். So list has the 4 string objects. So the join method will join all the letters from the list and it will convert those all into the string objects da. Okay தலவா. ஓகேவா? இது வந்து join method. இது என்ன பண்ணனும்னா இருக்கிற எல்லா மெத்தடையும் ஜாயின் பண்ணிட்டு அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிரும். சரியா? So you will get the string output. ஓகே ஓகே. இது வந்து எங்க திரும்ப யூஸ் ஆகும், ஒரு சில இடத்துல வந்து ஒரு ERP ஏதா பண்ற அப்படின்னா ஒரு டாஸ்க்கு மல்டிபிள் யூசர்ஸ் அசைன் பண்ணிருக்காங்கன்னு வெச்சுக்கோவேன். அந்த யூசர் நேம் வந்து உனக்கு இந்த மாதிரி இருக்கும், லிஸ்ட்ல இருக்கும். அத ஒரே ஃபீல்ட்ல காமிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கமா செப்பரேட்டர்ல காமிக்கலாம். ஓகே, கோபி, ஹரி, ஹரன், நாத் இந்த மாதிரி 4 பேர் அசைன் பண்ணிருக்காங்க அந்த டாஸ்க்ல அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுல யூஸ் ஆகும். புரியுதா? புரியுது புரியுது புரியுது. நீ உனக்கு நான் சொல்ற இது புரியுது இல்ல நான் என்ன சொல்றேன்னு? புரியுதுல. ஓகேடா ஓகேடா ஓகேடா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு வெச்சுக்கோவே, பாப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி da. சரி, இது என்ன பண்ணும்னா பாப்ங்கிறது அரேல இப்போ இந்த மாதிரி ஒரு அரே இருக்குன்னு வெச்சுக்கோவே, இதுல கடைசியா இருக்கிற ஒரு வேல்யூவை நீ வந்து எடுக்கணும் அப்படின்னா பாப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகும்டா. POP பாப். சும்மா பாப்புன்னு போட்டினாலே அது கடைசியா இருக்கிறத எடுத்துருண்டா. புரியுதா இல்லையா? ஓ, லாஸ்டா இருக்கிறது ஃபங்க்ஷன் எடுத்து வந்துருங்களா பாப்னா? இப்போ நம்ம என்ன பண்ணீங்க, 4 பேர் போட்டோம், நேம்ஸ் டாட் பாப்னு போட்டோம், கடைசி நேம் தூக்கிடுச்சு, அதை நம்ம கொடுத்துருச்சு. இப்போ நேம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுல வெறும் 3 தான் இருக்கு. கடைசி ஆப்ஜெக்டை தூக்கணும் அப்படின்னா பாப்புங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும்டா அரேல. ஓகே 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 ஓகே. சரியா? இதே மாதிரி நேம்ஸ் டாட் புஷ் அப்படின்னா ஒரு நேமை புஷ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அது தெரியும் உனக்கு? நியூ அப்படிங்கிறது கடைசியில புஷ் ஆயிடும். புஷ் அப்படிங்கிறது கடைசியா புஷ் பண்ணும், நியூ வேல்யூ போடும். பாப் அப்படிங்கிறது கடைசியா போட்ட வேல்யூ தூக்கும். புரியுதா? இப்போ நேம்ஸ் டாட் பாப் போட்டோம்னா நியூவை தூக்கி. சரியா? ஸோ லாஸ்ட் போட்ட வேல்யூ வந்து ஆட் பண்றதுக்கு புஷ், கடைசியா போட்ட வேல்யூ தூக்குறதுக்கு பாப்டா. ஓகே தல. ஓகேடா. அதே மாதிரி வந்துடா ஷிஃப்ட் அப்படின்னு ஒன்று இருக்குடா. சரியா? ஷிஃப்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது முன்னாடி இருக்கிறதுடா. சரியா? முன்னாடி இருக்கிறத ரிமூவ் பண்ணும்டா. ஓகே, ஷிஃப்டா? ஆமா, ஷிஃப்ட். நேம்ஸ் போட்டாச்சு, நேம்ஸ் டாட் இது போட்டீங்கன்னா முன்னாடி இருக்கிற அரேல முன்னாடி இருக்கிறத அந்த இருக்கிற ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுடா. இது வந்து ஸ்ட்ரிங்னு அவசியம் இல்லை,
எதுவா வேணா இருக்கலாம், நம்ம ஆப்ஜெக்ட் போடுவோம்ல, ஆமா. ஆப்ஜெக்டா கூட இருக்கலாம். எது போட்டினாலும் இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது தூக்கிடும். பாப் அப்படிங்கிறது லாஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது தூக்கிடும்டா. சரியா? அதே மாதிரி புஷ் வந்து பார்த்தா அப்படின்னா உனக்கு கடைசியா புஷ் பண்ணும். ரைட்டா? அதாவது இதுல வந்து கோபி, ஹரி, ஹரன், நாதன் இருக்கு. இப்ப இங்க வந்து டேவிட் அப்படின்னு டைப் பண்ணினா எங்க கடைசியா ஆட் ஆகும் டேவிட் அப்படிங்கிறது. ரைட்டா? ஆமா. when you use push method, push function, that will add the value, okay, in the last. Okay. But here we have the function name which is called unshift. சரியா? This function, this will add the value at beginning of the array. Okay வா? இப்போ 1 ஆட் பண்றேன், 1 ஆட் ஆயிடுச்சு. நேம்ஸ்ல பார்த்தா அப்படின்னா 1 முன்னாடி ஆட் ஆயிருக்கும். beginning of the arrayல உனக்கு ஆட் பண்ணிரும். புரியுதா? புரியுதுல. அன்ஷிஃப்ட்னா அது அதுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு பதிலா இன்னொரு வேல்யூ நம்ம கொடுக்குறோமோ அது வந்துட்டு ரீப்ளேஸ் ஆயிக்கும். புஷ் பாப் அந்த மாதிரி அன்ஷிஃப்ட் ஷிஃப்ட். புஷ்னா எண்டில் ஆட் பண்ணும், பாப்னா எண்டில் ரிமூவ் பண்ணும். அன்ஷிஃப்ட்னா ஸ்டார்டிங்ல ஆட் பண்ணும், ஷிஃப்ட்னா ஸ்டார்டிங்ல இருக்கிறது ரிமூவ் பண்ணும். புரியுதா இல்லையா? இதுதான். நோட் பண்ணிக்கிறேன். ஆண்டா ஆண்டா. ஓகேவா? இப்போ அதே மாதிரி நம்ம வந்து நேம்ஸ் அப்படிங்கிறதுல ஆட் பண்ணிட்டோம். ரைட்டா? இப்போ நேம்ஸ்ல ஹரன் அப்படிங்கிறத மட்டும் எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா இதோட இண்டெக்ஸ் 2. ஓகேவா? என்ன பண்ணலாம்? டெலீட். ஓகே, நேம்ஸ் 2 அப்படின்னு போட்டோம்னா டெலீட் ஆயிடும்டா. புரியுதா? எம்டின்னு வருதா? ஆமா. அந்த இண்டெக்ஸே இல்ல. இண்டெக்ஸே இல்ல, டெலீட். ஆமா, இண்டெக்ஸே கிடையாது. இங்க வந்து எம்டி வேல்யூ வந்து உட்கார்ந்துருச்சு. சரியா? ஆனா இத வந்து நாம டெலீட்டை வந்து நாம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணக்கூடாது நம்ம அரேல. ஏன்னா இது வந்து எம்டி, அதர்வைஸ் அன்டிஃபைன்டு வேல்யூ கொடுக்கறதுக்கு இது சான்சஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் ரெக்கமெண்டட் டு யூஸ்டா. சரியா? அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைஸ் யூஸ் பண்ணுவோம்டா. சரியா? இப்போ நேம்ஸ் ஆமா, ஸ்ப்ளைஸ். டெலீட்டுக்கு பதிலாக ஸ்ப்ளைஸ் யூஸ் பண்ணுவோம் நாம. ஓகே, ஸ்ப்ளைஸ் ஸ்பிளிட் பார்த்திருக்கோம், அதுல ஸ்ப்ளைஸ் மூணாவது. ஆமா, கரெக்ட். ஸ்ப்ளைஸ்ல என்ன பண்ணுவோம்? எந்த கவுண்ட்டை டெலீட் பண்ணனும்னு பார்ப்போம். அதாவது ஸ்டார்ட் டெலீட்டட் டெலீட் கவுண்ட், எத்தனை கவுண்ட் டெலீட் பண்ணனும் அப்படின்னு. ஓகே 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 ஓகே. நீ நோட் பண்ணல முன்னாடி சொன்னதெல்லாம்? முன்னாடி ஸ்லைஸ்னா ஏதாச்சும் ஒரு குட் பாய்னா பாய் மட்டும் கட் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், கட் பண்றது தான் அது. இல்ல, குட் பை அப்படி கிடையாது. லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்ட்ல எந்த ஆப்ஜெக்ட்டை தூக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்ப்ளைஸ். ஆமா, ஓகே ஓகே ஓகே. have the list of objects. அத 0th பொசிஷன் அப்புறம் எத்தனாவது பொசிஷன்ல இருக்குன்னு தூக்கிக்கலாம். ஆமா, ஸ்டார்ட் பொசிஷன், இந்த பொசிஷன்ல இருந்து எத்தனை தூக்கணும் அப்படிங்கறத நாம இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்றேன்? 0 1 2 இதுல இருந்து 1 தூக்கு அப்படின்னு சொல்றேன். ஹரனை தூக்கிடுச்சா? ஆமா. நேம்ஸ் டைப் பண்ணா ஹரன் இருக்க மாட்டான். இதுல பாரு, இதுல வந்து பாத்தீங்கன்னா எம்டி வந்தது. ரைட்டா? எம்டி இஷ்யூ நமக்கு வந்ததுங்க. ரைட்டா? இங்க பாரு, தெரியுதா எம்டி? ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா 0 1 3 இருக்கு. இங்க 2 இண்டெக்ஸ் மிஸ் ஆயிருச்சு. இது என்ன ஆகும்? இஷ்யூ வரும் ஒரு சில இடத்துல. ஆனா இது அப்படி கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கா அலைன் பண்ணிக்கும். 0 1 2 ரீ அலைன் பண்ணிக்கும்.
ஸ்ப்ளைஸ். இப்போ வந்து இப்ப 2ன்னு கொடுக்கிறது 2ங்கிறது இண்டெக்ஸ் 0 1 2. அப்புறம் பக்கத்துல கொடுக்கிறது 1ங்கிறது பொசிஷனா? ஆமா, இது வந்து இதுல இருந்து எத்தனை டேட்டா டெலீட் பண்ணணும்? ஒரு டேட்டானா இது மட்டும் டெலீட் ஆகும், 2னா இதுவும் சேர்ந்து டெலீட் ஆகும். இப்ப பாரு, நேம்ஸ் இருக்கு, நேம்ஸ் டாட் ஸ்ப்ளைஸ் 2 கொடுக்குறேன், ரெண்டுமே டெலீட் ஆயிடுச்சு. இதெல்லாம் அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சிருங்க. 2 கொடுக்குறீங்க, ரன் நாத்தா. ஓ, எத்தனை டெலீட் பண்ணுங்கிறதா? ஆமா, இந்த பொசிஷன்ல இருந்து, அதாவது இது ஸ்டார்டிங் பொசிஷன், இதுல இருந்து எத்தனை டேட்டா டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே ஓகே தல, புரியுதா? ஸோ ஸ்ப்ளைஸ் தான் நம்ம மேக்ஸிமம் எல்லா பக்கமும் ஆப்ஜெக்டை வந்து ஒரு அரேல இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ப்ளைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ப்ளைஸ்டா யூஸ் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணுங்க. ஓகே தல, ஓகேடா. நெக்ஸ்ட். ஓகேடா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அங்கே பார்த்தோம்ல ஜாயின் அப்படிங்கிறது, அதாவது ஸ்ட்ரிங்கை வந்து அது கன்வெர்ட் பண்ணி ஸ்ட்ரிங்காக ஜாயின் பண்ணிக்கும், ரைட்டா? ஆமாம், கன்கேட். ரைட்டா, கான்கேட் இல்லை, ஐ மீன் ஜாயின்னு ஒன்று பார்த்தோம் நம்ம, ரைட்டா? ஆமாம், ரெண்டு அரேவே வந்துட்டு ஒரே அரேவா வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கும். அந்த அந்த ஜாயின் இல்லை, இந்த ஜாயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணும். நேம்ஸ். ஓகே ஓகே. நேம் இருக்கு அப்படின்னா இந்த நேம்ஸ் என்ன பண்ணலாம், ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணி நாம ஒரு ஸ்ட்ரிங்கா நாம அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஐபன் கொடுத்து ஐபன் போது கமா கொடுத்தா கமா ஒரு இடையில தெரியுதா? ஓகே. கொடுக்குறியா, அது வந்து இடையில வரும்டா. புரியுதா? புரியுது. இது வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் அரேஸ வந்து நீ ஜாயின் பண்றதுக்காக, அதாவது the join method, the join function will convert the list of objects into the string value da. Okay. So it depends on you where you have to use the join function. இந்த கேஸ்ல வந்து இந்த அரே இந்த ரெண்டு, இப்போ உனக்கு இப்போ ரெண்டு அரே இருக்கு, அது ரெண்டு அரே மெர்ஜ் பண்ணணும்னு வச்சுக்கோவேன். எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குடா, சரியா? அது யூஸ் பண்ணலாம். நான் அரே 1 டாட் concat அரே 2 அப்படின்னு போட்டு ரெண்டு அரே மெர்ஜ் ஆயிடும்டா. ஓகே. புரியுதுடா? நம்ம ஸ்ட்ரிங்ல பார்த்தோம்ல concat, அதே மாதிரி தான் அரேலயும் concat. ஸ்ட்ரிங்ல எப்படி ரெண்டு அரே மெர்ஜ் பண்றது concat யூஸ் பண்றோமோ அதே மாதிரி அரேலயும் நாம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணா it will merge the objects, sorry, the list to array. ஓகே, சாரி, லிஸ்ட் யூஸ் பண்றோம்ல, லிஸ்ட் வந்து ஜாவால யூஸ் பண்ணுவோம்,
அரே அப்படிங்கிறது நம்ம இதுல யூஸ் பண்ணுவோம் ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஓகேவா? ஓகே சார். ஓகேடா. ஸோ இந்த கான்கேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் வி யூஸ் திஸ் கான்கேட் டு மெர்ஜ் த டூ அரேஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீ ஸ்ட்ரிங் வேல்யூ கூட பாஸ் பண்ணலாம்டா. இந்த கான்கேட் இங்க இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நீயே இந்த மாதிரி ஸ்ட்ரிங் வேல்யூ கூட பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணா இந்த மாதிரி பூட் ஆகிக்கும். தெரியுதாடா எப்படி இதாகுதுன்னு? ஒன்னு ஆப்ஜெக்ட் ஒன்னு ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மாதிரி சேவ் ஆயிருக்கு. இது ஜாவாஸ்கிரிப்ட் வந்து it doesn't matter what type of value you are pushing into the array. The array will accept all type of the values டா. சரியா? ஓகே ஓகே தல. ஆப்ஜெக்ட் போடுற, ஸ்ட்ரிங் போடுற, நம்பர் போடுற, எது போட்டாலுமே இது அக்செப்ட் பண்ணிக்கும்டா. 0 ஒரு நம்பர் போட்டாலும் நம்பரே அக்செப்ட் பண்ணிக்கும். எல்லாத்தையுமே இதை ஆட் பண்ணிரும் ஆப்ஜெக்ட் குள்ள, ஐ மீன் அரேக்குள்ள ஆட் பண்ணிரும்டா. புரியுதா? புரியுது. We can use a concrete and also we can able to merge more than two arrays டா. இப்போ நார்த் இருக்கு. இப்போ என்ன பண்ண t. ஓகே, டைப் பண்றேன். என்ன பண்றேன், array 1.merge concat array 3 இதையும் நான் மெர்ஜ் பண்றேன். புரியுதா? இந்த array 1ங்கற ஆப்ஜெக்ட்ல I am just concating array 2 and array 3 டா. எஸ் தல. மூணு ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட்ல உனக்கு வந்துரும். ஆமா. ஆனா ஒண்ணு, இது எல்லாமே நீ ஒரு வேரியபிள்ல வாங்கணும். ஓகே, you have to get these values in one array, sorry in one value. ஓகே ஓகே தல. மாதிரி வாங்கணும். ஏன்னா it won't change the existing array. புரியுதா இல்லையா? அரே 1 அரே 2 அரே 3 ல அதெல்லாம் சேஞ்ச் பண்ணாது. அது அரேல வாங்கி அதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆமா, இப்போ வேல்யூன்னு போட்டா அப்படினா அதுல மூணு ஆப்ஜெக்ட் சேர்ந்து இருக்கும். So it will merge the arrays and we have to get that value, we have to get that merged objects, the merged arrays in one variable ரா. ஓகே ஓகே தல. இப்படி தான் நாம இந்த வேல்யூ எடுக்க முடியும். நோட் பண்ணிக்கிட்டேடா? பண்ணிட்டேன் தல. அவ்வளவுதானா? நான் நோட் பண்ணிட்டேன் தல. ஓகேடா. அடுத்தது பாத்தீங்கன்னு வெச்சுக்கோவேன், ஸ்லைஸ்டா. இது என்ன பண்ணும்னா ஒரு வேல்யூ மட்டும் எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகும்டா. சரியா? ஸ்லைஸ் அப்படிங்கிறதுடா. ஓகே, ஸ்லைஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அரேல ஸ்லைஸா? இல்ல, ஸ்லைஸ் வேற, ஸ்லைஸ் வேற. அதான்ல ஸ்லைஸ் வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரிங்ல பார்த்திருக்கோம். புரியுதா? ஒண்ணுல இருந்து எல்லாத்தையுமே கட் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஒண்ணுல இருந்து எல்லா வேல்யூ எடுத்து இதுங்க நம்ம தருது. ஸ்ப்ளைஸ் வேற. ஸ்ப்ளைஸ்ங்கிறது ஒரு பர்టిక్యులர் இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தூக்குவோம் நாம, ரைட்டா? ஆமா ஆமா. அந்த மாதிரி ஸ்லைஸும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான்டா. என்ன, இது வந்து பாத்தீங்கன்னா நியூ அரே கிரியேட் பண்ணும், எக்ஸிஸ்டிங் அரேவை மாத்தாது. ஸ்ப்ளைஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் அரேவே எடிட் பண்ணிரும், ரைட்டா? ஆனா இந்த ஸ்லைஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூ அரே கிரியேட் பண்ணும். இப்போ எனக்கு 1 வேண்டாம் அப்படின்னா 0 1 இதுல இருந்து என்ன பண்ணனும், இதுல இருந்து ஃபுல்லா கட் பண்ணி ஒரு புது அரேவே கொடுத்துரும். 2 போட்ட அப்படின்னா ஹரன் நாத் அப்படின்னு. புரியுதுல? புரியுதுல. ஸ்ப்ளைஸ் என்ன பண்ணும், it will update the existing array but slice will not update the existing array, it will create a new array டா. ஓகே தல. அதான் 2 ன்னு போட்டுட்டோம். அதனால 0 1 டெலிட் அது போயிட்டு 2 ல இருந்து காட்டுது நமக்கு. இப்போ 1 ல 2 டெலிட் பண்ணனும்னா 1 ல இருந்து 2 கோபி நாட் மட்டும் ஹரியரன் மட்டும் இருக்கு. ஆமா, ஏனா 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹரிடா. 3 அப்படிங்கிறது 3க்கு முன்னால ஹரன் இருக்கு. அதுக்குள்ள இருக்கிறத மட்டும் இப்போ உனக்கு வந்து ஒரு சில சிச்சுவேஷன்ல எப்படி தெரியுமா இருக்கும், sometimes you need to update the existing array. In that case you can use splice. Okay. சரியா? இந்த
டிஃபரன்ஸ். ஸ்லைஸ் என்ன பண்ணும், இட் வில் அப்டேட் தி எக்ஸிஸ்டிங் அரே, பட் ஸ்லைஸ் கெட் தி ரெக்வயர்டு டேட்டா. ஓகே ஹலோ ஓகே இதுல புரியுதுடா, ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரியுதுடா. புரியுது. அதான் ஸ்லைஸ் வந்து எக்ஸிஸ்டிங் அரேல வந்து அப்டேட் ஆயிக்கும், ஸ்லைஸ் வந்து புது அரேல தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆமா, இது என்ன பண்ணும், நாம கொடுக்குற அந்த இதுக்குள்ள அது அந்த வேல்யூ கட் பண்ணி புது அரேவா நம்ம கொடுக்கும். அதை நம்ம ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். இதெல்லாம் நீ போட்டு போட்டு பாருடா, சரியா? நம்ம யூஸ் கேஸ் பண்ணுவோம், நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் நம்ம இதெல்லாம். ஓகே ஓகே. உனக்கு வந்து ஒரு டெமோ மாதிரி கொடுப்பேன், அது நீ பண்ணினாவே நீ இப்ப பண்ணிட்டு இருக்கல ப்ராஜெக்ட், இது எல்லாமே நீ பண்ற மாதிரி ஆயிடும் நார்மலா ஜாவா ஸ்கிரிப்ட்லயே. ஓகே ஓகே சொல்லலாம். நோட் பண்ணிட்டியாடா? பண்ணிட்டேன் தல, ஒரே நிமிஷத்துல பண்ணிட்டே இருக்கேன். அவ்வளவு உனக்கு கான்செப்ட்ல கிளியர் ஆகுதா இல்லையா? ஆகுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. கான்செப்ட்ல கிளியர். இப்போ வந்து நம்ம சைட்டுக்குன்னு ஒரு இது ரெடி பண்ணிட்டு இருக்கேன்டா, சரியா? ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி. ஓகே, நான் சொல்றேன், ரெடி பண்ணிட்டு சொல்றேன். நீ அதுலயே போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். நாம சொல்லி தர எல்லாமே அதுலயே வரும் அந்த மாதிரி. அதை நான் ஆங்குலர்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எப்படி நீங்க வெப்சைட் டெம்ப்ளேட் மாதிரி போட்டு அந்த டெம்ப்ளேட் வந்து எப்படி பண்ணிருக்கீங்கன்னு டாக்குமெண்டா பண்ணிருக்கீங்களா? ஆமா ஆமா. ஒரு இப்ப நம்ம சைட்ல இருந்து நீ ஒண்ணும் இல்ல, டுட்டோரியல் இருக்கும், அதை கிளிக் பண்ணு வச்சுக்கோ சைட்டை, அது ஒரு பேஜுக்கு போகும். உனக்கு லாகின் கிரெடென்ஷியல் கொடுத்துருவேன். லாகின் பண்ண அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, ஆங்குலர், ஜேக்வரி எல்லாமே அங்க இருக்கும், லெசன் இருக்கும். தேவையானது மட்டும் நம்ம வச்சிருப்பாங்க, தேவையில்ல கண்டதெல்லாம் இருக்காது அதுல. ஓகே ஓகேங்க. ஓகேண்ணா, நோட் பண்ணிட்டியாடா? பண்ணேண்ணா. ஓகேடா, இப்ப பார்த்தாச்சு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம்டா, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோ, அடிக்கடி பாரு. ஓகே ஓகே. நான் அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன். அந்த எக்ஸாம்பிள் நீ வந்து ப்ராக்டிக்கலா செய்யும் போது நீ இதெல்லாம் ஒவ்வொன்றும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே தல. நான் உனக்கு சாம்பிள் கோடு கொடுத்துடுவேன். அந்த சாம்பிள் கோட ஒரு முறை பார்த்துட்டு நீ பொறுமையா செஞ்சு பார்க்கலாம். ஓகே தல. ஓகே ஓகேடா. அடுத்ததுடா என்ன பண்றேன், நேம்ஸ் இருக்கு ரைட்டா, அரே இருக்கு. இந்த இப்போ வந்து நான் பார்க்குறது சார்ட்டிங்டா. சரி, நேம்ஸா கோபி ஹரிஹரன் அப்படியே தான் இருக்கா? நான் வந்து என்ன பண்றேன், நேம்ஸ் வந்து மாத்துறேன். ஓகே, இந்த மாதிரி இருக்குடா. இப்போ என்ன பண்றேன், அரே டாட் சார்ட்னு போடுறேன். இட் வில் சார்ட் த அரே இன்டு ascending order. ஓகேண்ணா. புரியுதா இல்லையா? நார்மலா நீ வந்து சார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது ஒரு லிஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி இருக்கு, அரே இருக்கு அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி நீ மாத்திக்கலாம். ஓகேவா? இதே இது நீ ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸ்டா. புரியுதா? ஓகே ஓகேண்ணா, இதை நோட் பண்ணிக்கிறேன். சார்ட்டிங் இப்போ வந்து சார்ட்டிங் வந்துட்டு அப்படியே அசெண்டிங் டிசெண்டிங் ரெண்டுத்துல தான் பண்ண முடியும், கரெக்டா? ஆமா, இது வந்து அசெண்டிங், இது டிசெண்டிங்டா. இப்போ உள்ளுக்குள்ள உனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிங் இருக்கு இல்ல நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி வரும்டா. ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தா எப்படி அப்படிங்கறத பாப்போம் இப்ப. ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறேன். நம்பர்ஸ்ல இந்த
மாதிரி வந்துடும் பாரு. ஸோ நம்பர்ஸ் போட்டினாலுமே அது அழகா அதுக்கேற்ற மாதிரி சார்ட்டிங் அண்ட் ரிவர்ஸ் நடக்கும். ஓ, இது வந்து நான் அசெண்டிங் ஆர்டர் தான் இப்போ வந்து ஆல்பபெட்டிக்காவே அரேஞ்ச் ஆயிக்குங்களா? ஆமா, ஆல்பாபெட்டிக்கலாக அரேஞ்ச் ஆகிக்கும். நம்பர்ஸ்னா நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது அரேஞ்ச் ஆகிக்கும். ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுக்கு வேற மாதிரி கண்டிஷன் இருக்கு. அடுத்தது பார்ப்போம் அதை. 3 4 7 8 8 7 4 3. ஓகே ஓகே ஓகே. நம்பர்ஸ் எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கிறேன், அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சார்ட்டிங், ஏன்னா சார்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு இதாக தான் கன்சிடர் பண்ணும், ஸ்ட்ரிங் இந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த சார்ட்டிங் வந்து நம்பர்ஸ் நீ சார்ட்டிங் பண்ணும்போது ஒரு தப்பான ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குடா. சரியா? ஓகே ஓகேண்ணா. நான் அடுத்தது பார்க்குறேன் நான். ஸோ நம்பர்ஸ் எல்லாம் சார்ட்டிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராப்பர் வே ஒன்று இருக்கு. அடுத்தது நம்ம தான் பார்க்க போகிறோம். ஸோ நேம்ஸ் டாட் சார்ட் அப்படின்னா இந்த மாதிரி மட்டும் எக்ஸாம்பிள் எழுதி வச்சுக்கோ. சரியா? ஓகே தல, இதில் மைண்டில் இருக்கணும், ப்ராப்ளம் இல்லை, எழுதிட்டேன். முடிஞ்சதாடா? முடிஞ்சது தல. ஓகேடா, ஒரு நிமிஷம் மெசேஜ் பண்ணியிருக்கான், பார்த்துக்கோங்க. ஆ ஓகேடா, இப்போ என்ன பண்ணலாம், சம்டைம்ஸ் பார்த்துன்னு வச்சுக்கோவேன். ஓகேண்ணா. எல்லாம் போடும்போது உதாரணத்துக்கு 40 போறேன். ஓகேவா? இப்போ நேம்ஸ் டாட் சார்ட்னு போடுறேன். சரியா? இப்போ பாரு, 1 2 4 5 50 போகுது பத்தியா? ஆமாண்ணா. இது 1 2 4 5 50னா இந்த மாதிரி போகுது. 1 அடுத்தது ரெண்டாவது, ஐ மீன் அந்த கேரக்டர் 2, அடுத்து 4 5 பெருசு 5 அந்த நம்பர்ஸ்ல. ஸோ 5th 50, 1 2 3 4 அந்த ஆர்டர்லேயே போகும். 1 10 15 20 25 30 35 40 அந்த மாதிரி போகும்டா. புரியுதா இல்லையா? ஆப்ஜெக்டா இருக்கும்போதா? ஆமா, இப்ப பாரு, 1 10 போடுறேன், 5 50 போட்டாச்சு, 2 25 இருக்கு, அடுத்தது 4 போடுறேன் பக்கத்துல. நேம்ஸ் சார்ட் 1 10 2 25 4 40 5 50 இதுக்கு பக்கத்துல பக்கத்துல இருக்கிறது கூட்டிகிட்டே வரும். சார்ட்டிங் புரியுதா? ஓ, இப்போ ஒண்ணுனா அது ஒண்ணே இருக்கிறதுனால 1 வந்துருச்சு, 2னா 2 நியூமரிக் வேல்யூல ஆல்பா என்ன சொல்றது, அந்த எப்படி அந்த ஸ்ட்ரிங்கை வந்து சார்ட்டிங் பண்ணுது, ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல அது சார்ட்டிங் பண்ணுச்சுல, ஏ பி சி டின்னு. ஆமா. அந்த மாதிரி 1ல ஆரம்பிக்க எல்லாத்தையும் ஒரே கேட்டகரியில கொண்டு வரும், 2ல ஆரம்பிக்கிறத ஒரே கேட்டகரியில கொண்டு வரும், 3ல ஆரம்பிக்கிறத நெக்ஸ்ட், 4 நெக்ஸ்ட், அந்த மாதிரி கொண்டு வரும். சரியா? ஸோ இந்த இஷ்யூவை சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த நம்பர்ஸ்லாம் நம்ம போடும்போது இந்த மாதிரி கால்பேக் ஃபங்க்ஷன் போடணும். அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஏ கம்மா பி அப்படின்னு இருக்கு. அதாவது நியூ வேல்யூ பிளஸ் ப்ரீவியஸ் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்டா. சரியா? ஓகேண்ணா. ஏ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ வரும், பினா செகண்ட் வர வேல்யூடா. சரியா? அவன் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். கன்சோல் டாட் லாக் function. Okay, minus b இது ஃபங்க்ஷன் எடுக்க முடியாது, அதனால இல்ல இது பண்ண முடியல.
இது என்ன பண்றேன்னா a மைனஸ் பின்னு போட்டிருக்கா. அதாவது எப்படி தெரியுமா, இப்ப ஏ ஏ வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம், அதாவது இதை விட இது பெருசா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்டா. என்னது இது ஸ்டார்ட் ஆகல, ஏபிக்கு வேல்யூ தெரியல. என்னடா ஏபிக்கு வேல்யூ நமக்கு கொடுக்கலீங்களே, அது ஆகாதுல்ல. இல்ல இதுல இருந்து எடுக்கும். ஏ அப்படிங்கிற என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் வர வேல்யூ. இதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோவேன், நம்ம நம்பர் கொடுத்துருப்போம்ல, இந்த நம்பர்ஸ்ல ஏ அப்படிங்கிறது 40, பி அப்படிங்கிறது 50. ஓகே ஓகே தலா. இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும், வேல்யூஸ் கண்டினியூஸா வரும். அதுக்கேற்ற மாதிரி இது வந்து எனக்கு நமக்கு நேம்ஸ் வேற நேம்னு கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி இப்போ என்ன பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி அதை ஆர்டர் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. 1 2 4 5 6 7 புரியுதா இல்லையா? புரியுது புரியுது தல. ஃபங்க்ஷன் போட்டா சரியா போயிடும். அதான் ஏ மைனஸ் பினா அதோட ஏயோட அடுத்த ஒரு நம்பர் சின்னதா இருக்கா இல்லையா, பெருசா இருக்கா இல்லையான்னு பார்க்கணுமா? ஆமா ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் ஃபங்க்ஷன்ரா இது, சரியா? ஓகே ஓகே ஓகே, இருங்க நோட் பண்ணிக்கிறேன். ஆமாடா. இது என்ன பண்ணும்னா இந்த வேல்யூவோட இந்த வேல்யூ வந்து மைனஸ் பண்ணி பார்க்கும், சரியா? நெகட்டிவா வந்தது ரிப்போர்ட் போட்டுக்கும், ஓகே, இல்லைன்னா பாசிட்டிவ் அது வரும்டா. இப்ப நெகட்டிவ் வருது அப்படின்னு வச்சுக்கோவேன், ஏ வந்து பிக்கு முன்னால அந்த மாதிரி. ஓகே, நோட் பண்றேன். முடியல, ஒரு நிமிஷம்டா, தண்ணி கொண்டு வந்துடுறேன். வந்து மழை வருது, மழை முன்னாடி கிளம்பலாம். இல்ல நான் வரல, கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன். சரி, ஓகே. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். கதவு திறந்தாங்க. ஓகேடா. ஸோ இது என்ன பண்ணுன்னா, இப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னு வச்சுக்கோவேன், இதுல என்ன வரும், ஒன்று நெகட்டிவ் வரும், இல்லைன்னா பாசிட்டிவ் வரும் வேல்யூ, ரைட்டா? ஆமா. நெகட்டிவ் வந்தது அப்படின்னா பிக்கு முன்னால ஸ்டார்ட் ஆயிக்கும்டா. பாசிட்டிவ் வந்ததுன்னா பி வந்து ஏக்கு முன்னால வந்துடும்டா, அந்த மாதிரி. சரியா? அந்த மாதிரி செட் ஆயிக்கும்டா. ஸோ இதுதான் வந்து இதனுடைய என்ன சொல்றது, ஒரு கம்பேர் ஃபங்க்ஷன், இதனுடைய கம்பேர் ஃபங்க்ஷன். ஓகே தல. ஸோ இந்த மாதிரி இதே இது உனக்கு டிசெண்டிங்ல போடணுமா, பி மைனஸ் ஏ போட்டா முடிஞ்சது. பி மைனஸ், ஓகே ஓகே, அவ்வளவுதான். இப்போ அப்படியே உல்டாவா செட் ஆகும். ரெண்டையும் மைனஸ் பண்ணோம், 40 மைனஸ் 50, ரைட்டா? இது பிளஸ்ல வரும், அது இது வந்து முன்னாடி வச்சுக்கோம். அடுத்து 50 மைனஸ் 25, இந்த மாதிரி மைனஸ் பண்ணிட்டே வரும் ஒவ்வொன்றையும். ஓகே தல. புரியுதா இல்லையாடா? புரியுது. ஆண்டா டவுட்டா? இல்ல தல, ஓகே, கிளியர் தான். புரியுதுல்ல? இந்த இந்த இது புரியுதுல்ல? இந்த சார்ட்டிங் ஃபங்க்ஷன் புரியுதுல்ல? புரியுது தல, புரியுதுல்ல? இப்ப 25ல இருந்து 40 மைனஸ் பண்றேன்னு வச்சுக்கோவேன், என்ன வரும் வேல்யூ? மீதி மைனஸ் 15 வரும், ரைட்டா? அப்படி மைனஸ் 15 வந்தது அப்படின்னா இது வந்து கன்சிடர் பண்ணிக்கும், சரியா? அதாவது இந்த 40 விட 25 வந்து லோயரான வேல்யூ அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கும். அதனால என்ன பண்ணு, இது முன்னாடி போட்டுக்கும். இப்படிதான் ஒர்க் பண்ணுது. இது உனக்கு புரியுதுல்ல உனக்கு இந்த கண்டிஷனு?
புரியுது தல. ஓகேடா இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்காடா இப்போ வரையும் பார்த்ததுல? இல்ல தல, டவுட்ஸ் இல்ல. கிளியர் தானே? கிளியர் தான் தல. ஓகேடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லு. ஓகே தல. சரியா? இன்னும் அடுத்தது வந்து மேத்ஸ் ஃபங்க்ஷன்லாம் பார்க்க வேண்டியிருக்குடா. ஓகே தல. சரியா? அது பார்க்க வேண்டியிருக்கு. அதுல மேத்லயே பார்த்தீங்கன்னா மின்னு மேக்ஸு அப்புறம் என்ன இருக்குன்னு தெரியலையே. சரி நாளைக்கு பார்க்குறேன், என்ன டாபிக் இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே தல. தல இப்போ எனக்கு ஒரே டவுட் மட்டும் இருக்கு. என்ன டவுட்னா நம்ம ஆங்குலர்ல தான். ஒரே நிமிஷம். ஷேர் பண்றியா? ஒரே நிமிஷம் இருங்க. ஓகேடா. தெரியுதுடா. தெரியுதுங்களா?